அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இஸ்ரேல் கெமிக்கல் உர நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் மணிவண்ணன். நான் இஸ்ரேல் கெமிக்கல் லிமிடெட் உர நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ரீஜனல் அக்ரானிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கொடைக்கானல்ல ஒரு பட்டாணி ஃபீல்டில் இருக்கேன். இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயி பார்த்தீங்கன்னா நம்ம உராட்டம் அந்த ஐசிஎல் கம்பெனியில் ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு உர அட்டவணை கொடுத்துருக்கோம். இந்த விவசாயி நம்ம உர அட்டவணை முழுமையாக பயன்படுத்தியிருக்காரு. ஆரம்பத்துலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் இந்த உர அட்டவணை முழுமையாக பயன்படுத்திருக்காரு. அவர் என்னென்ன உரத்தை பயன்படுத்தியிருக்காரு, அவருடைய ரிசல்ட் என்ன, அதை மட்டும் இந்த வீடியோ மூலமா பார்ப்போம். இப்போ ஆரம்பத்தில் நடவு நட்டு 25 நாளுக்குள்ள பாலிசல்பேட் ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ போட்டிருக்காரு. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாலிசல்பேட் பொட்டாஸ் ப்ளஸ் சிஎம்எஸ் இருக்குன்னு சொன்னேன். அது முக்கியமான அட்வான்டேஜ் 90 நாட்கள் வரைக்கும் சத்துக்களை பொறுமையாக கொடுக்கும். ஏன்னா கொடைக்கானல் ஏரியாவில் பிஹெச் 4.5 5.5 அந்த ரேஞ்சில் இருக்கிறதால நம்ம மற்ற உரங்களை பயன்படுத்தும் போது பயிர் எடுத்துக்கிறது போக மீதி எல்லாம் லீச்சிங் வேறு மரத்துக்கு கீழே அடிச்சுட்டு போயிடும். பட் இந்த பாலிசல்பேட் 90 நாட்களுக்கு சத்துக்களை பொறுமையாக கொடுக்கறதால போடுற உரங்கள் மூலியமாக பயிர் எடுத்துக்கு எந்த ஒரு வேஸ்டேஜ் ஆகாது. அடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுற கிரேடில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் நம்ம கொடைக்கானல் ரெகுலராக மழை பெய்யறதால மற்ற உரங்கள் பூச்சி மருந்து நோய் மருந்துலாம் அடிக்கும் போது ஸ்ப்ரே பண்ணும்போது வாஷ் அவுட் ஆகிடும். பட் நம்ம நியூட்ரிவான்ட்னு ஒரு கிரேட் இருக்கு. இலைவெளி தெளிப்பு உரத்தில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிவான் ஒரு கிரேட் இருக்கு. அதில் ஃபெட்டிவான் டெக்னாலஜி இருக்கு. அந்த டெக்னாலஜி இலை மேலே 3 வழியில் செயல்படுது. என்னன்னா ஒட்டும் பசையாகவும் செயல்படும், இலை முழுக்க சிறு சிறு துளிகளை பரப்பி அதாவது ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க, அதுவாகவும் செயல்படும். ஹியூமெக்டன் ஈரப்பதம் மூட்டி அது பயிர்களில் 14 நாட்கள் வரைக்கும் அந்த உரம் வேலை செய்யும், எந்த ஒரு வேஸ்டேஜாக முழுமையாக பயிர் எடுத்துக்கும். அதுபோல் அந்த டெக்னாலஜி கொண்ட நியூட்ரிவான் கிரேடு நம்ம ஏரியாவில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது, அதாவது வாஷ் அவுட் ஆகிடும். அதை சரி பண்ணுறதுக்காக இந்த கிரேடை பயன்படுத்தியிருக்காரு. இது 4 கிரேடு இருக்குது. இந்த நியூட்ரிவான்லேயே 4 ஸ்டேஜில் கிரேடு இருக்குது. ஆரம்ப கால ஸ்டேஜுக்கு நியூட்ரிவான் ஸ்டார்டரு அதை அடிச்சிருக்காரு. அடுத்து பூ பிடிக்கிற ஸ்டேஜில் நியூட்ரிவான் பூஸ்டரு அதை ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு. அடுத்து காய் சைஸ் பெருகிறதுக்கு நியூட்ரிவான் ஃப்ரூட் ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு. கடைசி ஸ்டேஜ் பீக் 1 ஸ்ப்ரே பண்ணி இந்த 4 கிரேடுமே இவர் ஸ்டேஜுக்கு தகுந்த ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு. உர அட்டவணையும் முழுமையாக பயன்படுத்தியிருக்காரு. அப்படி ஒரு பயன்படுத்தினா என்ன நடக்குதுன்னா நல்லா செடி நல்லா தண்டு நல்லா தடிமனாக வளர்ந்துருக்கு. செடியோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தி நல்லா பூ பிஞ்சு நல்லா பிடிச்சிருக்கு. காய் சைஸ் நல்லா பெருகிருக்கு. இப்போதான் இவர் அறுவடை பண்ணுறாரு. இப்போ நம்ம அறுவடை பண்ணுற இதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதான் அறுவடை பண்ண இது. இப்போ இந்த காயை நான் உடச்சி காட்டுறேன். இது பட்டாணி எந்த சைஸில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் 10 பட்டாணி கிட்ட இருக்குது. லென்த்தாகவும் இருக்குது. சைஸும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஹில் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று அந்த லீச்சிங் ப்ராப்ளம். நம்ம போடுற மற்ற உரங்கள் பயன்படுத்தும் போது பயிர் எடுத்து தண்ணியில் கரைஞ்சோடனே பயிர் எடுத்துக்கிட்டது போக மீதி எல்லாம் வேறு மரத்துக்கு கீழே அடிச்சுட்டு போயிடும், லீச்சிங் சொல்லுவாங்க. அது ஒரு ப்ராப்ளம். 2வது ப்ராப்ளம், நம்ம எவ்வளோதான் உரங்களோ பூச்சி மருந்து நோய் மருந்தோ இலைவெளியை தெளிச்சாலுமே ரெயின்ஃபால் அதிகமாக பெய்யறதால அது ஈஸியாக வாஷ் அவுட் ஆகிடும். இது 2 பிரச்சனை இருக்குது. பட் இந்த 2க்கும் சொல்யூஷனோட நம்ம ஐசிஎல் கம்பெனி உரம் கொடுக்கறதால முழுமையான மகசூல் எடுக்கும். அது ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி கிரேட் சொன்ன பாருங்க, நியூட்ரியன் ஸ்டார்டர் பூஸ்ட் ஃப்ரூட் பிகோன்னு. அந்தந்த ஸ்டேஜுக்கு என்னென்ன நியூட்ரியன் தேவையோ அந்த நியூட்ரியன் இருக்குது. என்பிகே ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அந்த ரேஷியோவில் கொடுத்துருக்கோம். அதனால் இது போன்ற நம்மளில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம இருக்கிற சூழ்நிலை கிளைமேட் என்ன பிரச்சனைனாலும் நம்ம இருக்குது, இது போல் பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த உரங்களை பயன்படுத்தினா முழுமையான மகசூல் எடுக்கலாம். அதுபோல் இது போன்ற உரங்களை பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.